இதுதான் டிஸ்பிளேல இருக்க டாலஸ்ட் டைனோசர் 46 feet டால்னு போட்டிருக்காங்க. ஸோ எங்க குட்டி பையனுக்கு மட்டும் அவங்க அப்பா கூட போயிருக்காரு. கம் ஆன் ஜம்ப். இந்த இடம் ஃபுல்லாவே குட்டி குட்டி டைனோசர் செட் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் இதுல இந்த ஆர்ச் வந்து என்னோட ஃபேவரட். ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். ஒரு சண்டே ஈவினிங் கிட்ஸோட நாங்கள் இந்த லுமினோசிட்டிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஃப்ரீ ஹோல்டில் இருக்க மாலோட பார்க்கிங் ஏரியாவில் ஒரு டெம்பரரியாக தீம் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் ஆக்டிவிட்டி, ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு டைனோசர் ஆக்டிவிட்டிலாம் வச்சுருக்காங்க. கிட்ஸ்க்கான ரைட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி தீம் தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைனோசர் ஒவ்வொன்றா பக்கத்தில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கு இது செமையான ஆக்டிவிட்டி, பார்ப்போம். இங்க வந்து டைனோசர் வந்து ஒரு எக்ல இருந்து ஹேட்ச் ஆகி வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டைனோசர் ஸ்கெலிட்டன் மாதிரி இங்க செட் பண்ணி ரெண்டு சைடும் பயங்கரமா டைனோசர்ஸ் வச்சு அது பாருங்க எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. இதுல டச் பண்ண வேணான்னு போட்டிருக்காங்க எந்த டைனோசரையும். பட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. ஐ மீன் நம்ம ரியலா டைனோசரை பார்த்தது கிடையாது, பட் பார்க்கும் போது இந்த படங்கள்ல எல்லாம் மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அழகா இருக்கு. டெயில் முதல் டைனோசர் ஆடுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பாருங்க கிட்ஸ் எல்லாம் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்க. மொத்தம் இங்க டிஸ்பிளேல 70 டைனோசர்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் 46 feet டால் வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த 70 டைனோசர்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீரெக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க எல்லா டைனோசர்ஸுமே இதுல டிஸ்பிளேல இருக்கும் போல இருக்கு. இங்க வந்து ஒரு கோகார்ட் ரைட் கூட வச்சிருக்காங்க. அதுக்கும் கிட்ஸ்க்கு புக் பண்ணிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஒவ்வொன்னா. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனியான அந்த டைனோசர் மாதிரி கொடுத்துட்றாங்க. என் பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. எங்க குட்டி பையனுக்கு மட்டும் அவங்க அப்பா கூட போயிருக்காரு. இந்த ஊர்ல இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்பவுமே அவங்களோட சேஃப்டி ஃபீச்சர்ஸை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். இந்த கோகார்ட்ல வந்து கிட்ஸுக்கு அடிப்படாத மாதிரி எப்படி கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பலூன் இதுல போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இடிச்சாலும் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. இதுதான் டிஸ்பிளேல இருக்க டாலஸ்ட் டைனோசர் 46 feet டால்னு போட்டிருக்காங்க. ரெண்டு டைனோசர், அதுவும் தலையெல்லாம் ஆட்டிட்டு இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. சென்டர் ஆஃப் த டிஸ்பிளேலயே இருக்கு இந்த டைனோசர். இந்த டைனோசர் பாருங்க, நல்ல பெரிய டைனோசர். அந்த டைனோசர் வாயிலையும் ஒரு குட்டி டைனோசரை கடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி அது மேலேயும் ஒரு குட்டி டைனோசர் உட்காந்துருக்க மாதிரி செட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. லைட்டிங் வந்து செம்ம அழகா இருக்கு, வைப்ரண்ட் கலர்ஸோட. இங்க பாருங்க, இந்த டைனோசர் வால் ஆட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அழகா இருக்கு இந்த இடத்த பாக்குறதுக்கே. இந்த இடம் ஃபுல்லாவே குட்டி குட்டி டைனோசர் செட் பண்ணிருக்காங்க. ட்ரீஸ் மாதிரி ரெண்டு சைடும் வச்சு கியூட்டா இருக்கு. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதான்னு தெரியல, அந்த டைனோசர்ஸ் கத்துற மாதிரி சவுண்டும் ரியலிஸ்டிக்கா செட் பண்ணிருக்காங்க. கிட்ஸுக்கு செம ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். என் பையனுக்குலாம் டைனோசர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவன்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸோட வச்சிருக்காங்க.
இந்த இடம் ஃபுல்லாவே குட்டி குட்டி டைனோசர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. டைனோசர்ஸ் மட்டும் இல்ல, இங்க ஒரு பவுன்சி ஹவுஸ் கூட வச்சிருக்காங்க. இதுக்கான என்ட்ரி டிக்கெட்டோட இது இன்க்ளூடட் இல்ல. எக்ஸ்ட்ரா $5 கொடுத்து பே பண்ணிட்டா கொஞ்ச நேரம் கிட்ஸ் விளையாட முடியும். இங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு மைனிங் ஆக்டிவிட்டி வச்சிருப்பாங்க. கிட்ஸுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுப்பாங்க. அதுல மைனிங் பண்ணி வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதுல சில ஜெம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மைன் பண்ணி அந்த ஜெம்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான் அது. உள்ள மைன் பண்ணும்போது இதெல்லாம் தான் கிடைக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் கிட்ஸ் வந்து ஒரு ஜலடை மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் மைன் பண்ணி கிடைக்கிற ஜெம்ஸை எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைனோசர் மெரிகோ ரவுண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அழகா இருக்கு. பிளஸ் இங்க ஒரு டான்சிங் ஃப்ளோர் கூட இருக்கு. நிறைய கிட்ஸ் இங்க விளையாண்டு இருக்காங்க. ஒரு ஸ்நாக்ஸ் பிளேஸும் அவைலபிளா இருக்கு. பட் நம்ம ஊர் மாதிரி தான், எப்படி எக்ஸிபிஷனுக்கெல்லாம் வந்தோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமோ அது மாதிரி தான் இங்கெல்லாம் ஃபுட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். அங்க குட்டி பசங்களுக்கு ஒரு சின்ன பிளே ஏரியா மாதிரி இருக்கு. இங்க ஒரு ஃபேஸ் பெயிண்டிங் இடமும் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பே பண்ணி பண்ணிக்கிற ஆக்டிவிட்டி. பிளஸ் இங்க ஒரு ஸ்டோர் இருக்கு, குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி. இந்த லைட்டிங் பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கிட்ஸ் ரொம்ப நேரம் இதுல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல சாண்ட் பிளேங்கிறது நார்மலா எல்லா இடத்துலயும் கிட்ஸ் விளையாடுறது. பட் இங்க இதுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி. அதுல நிறைய இந்த டைனோசரோட ஃபாசில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கிட்ஸ் இதுல டிக் பண்ணி எடுக்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லையா அவங்களுக்கு. நெக்ஸ்ட் come on, jump. இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு. 10 o'clock வரைக்குமே இது ஓப்பனாக தான் இருக்கு. இதுதான் என்டையர் மேப்பா. இதுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்னு இந்த மேப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் இதுல இந்த ஆர்ச் வந்து என்னோட ஃபேவரேட். ரொம்ப பிரிட்டியா இருக்குல்ல, போட்டோஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். With this, we have come to the end of this video. உங்க ஏரியால இந்த லுமினோசிட்டி டைனோ சஃபாரி வந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிக்கெட் கம்ஸ் அரௌண்ட் $20. அந்த கோ கார்ட் வந்து ஒரு $5 அடிஷனலா வரும். கண்டிப்பா கிட்ஸ் அந்த $20க்கு ஒரு 1 hour 1.5 hours சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் கோல்டா இருக்கு. நைட்டு புக் பண்றீங்கன்னா கம் வித் ஜாக்கெட். இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட்.